ஊர் சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 2 பேக்கெட் குலோப் ஜாமுன் வாங்கி வச்சுருக்கு. பை 1 கெட் 1ல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம ஒரு கப்பில் இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாங்க. சுகர் சிரப்புக்கு நம்ம எந்த கப்பில் அளக்கிறோமோ அதில் 1 கப் சுகருக்கு 1.5 கப் தண்ணிங்க. இப்போ நான் 2 கப் சுகர் போட்டிருக்கேன். 2 கப் சுகருக்கு 3 கப் தண்ணி ஊற்றி கொதிச்சுட்ருக்குதுங்க. இதோட பாகுப்பதம் எப்படி வரணும்னு காமிக்கிறேங்க உங்களுக்கு. நல்லா இதில் நல்லா சர்க்கரை கரைஞ்சி பிசு பிசு தன்மையாக வரணும். இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக இருந்தால் நல்லா இருக்குங்க. அது போட்டோம்னா ஊறி வர்ற கரெக்டாக இருக்கும். எப்போவுமே குலோப் ஜாமுன் செய்கிறோம்னா ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சிடணும். ஏன்னா அதுக்குள்ளே பாகு ஆறிடுங்க. பாகு சூடாக இருக்கணும், இல்லைன்னா ஜாமுன் போடுறோம்ல அது சூடாக இருக்கணும். நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அது 2 வரைக்கும் இது நல்லா ஆறி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதையும் நம்ம போட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி பிசு பிசுப்பு தான் வரணும். வரட்டும் காமிக்கிறேன். பாருங்கள், பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்படி நம்ம தொட்டு பார்த்தோம்னா இப்படி நம்ம தொட்டு பார்த்தோம்னா பிசு பிசு பாகு பதம்னா கம்பி பதம் வேண்டியது இல்லைங்க. இப்படி பிசு பிசு பிசுன்னு இருக்கணும். நம்மளுக்கு ஃபீல் ஆகும் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி. அந்த பதம் வந்தால் கரெக்டாக இருக்குங்க சிரப்புக்கு. சிரப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு 3 ஏலக்காய் அப்படியே தட்டணும். விதை எல்லாம் உள்ளேயே இருக்கணும். ஆனால் வாசம் மட்டும்தான் நம்மளுக்கு இதுக்குள்ளே போகணும். போட்டு விட்டுறலாங்க. போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் குங்குமப்பூ இருந்தாலும் 2 போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சிரப் நல்லா கலராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். இப்போ போட்டாச்சுங்க, ஏலக்காய் போட்டாச்சு. இதை கொண்டு போய் நம்ம ஆற வச்சுருவோம். பாருங்கள், நான் 2 பேக்கெட் மாவை இந்த மாதிரி பெரிய தட்டத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம பிசைகிறதுக்கு முன்னாடி ஒரு வாணலி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சுட்டு நம்ம போய் இதை பிணைஞ்சு உருண்டை பண்ணிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், பிணைஞ்சிட்டு அப்புறம் நம்ம பேக்கெட் எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்க, அந்த எண்ணெய் கவரை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படும். நம்ம சிரட்டிட்டு எண்ணெயை லைட்டாக தொட்டு தொட்டு உருண்டை பண்ணோம்னா தான் உருண்டை விரிசல் இல்லாமல் இருக்கும். அப்புறம் மாவை ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, சாஃப்டாக பிணையணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இதில் கொஞ்சம் நம்ம ஆயில் இத்தினோண்டு ஊற்றி பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒரு இதாக இருக்குங்க, ஒட்டாது கையில் உருட்டையில். இன்னொன்று, இதை எடுத்து உருட்டும் போது எப்படி உருட்டணும்னா இப்படி எடுத்து ஒரு சின்ன பீஸ் இப்படி எடுத்துங்க. கொஞ்சம் கையில் எண்ணெய் எடுத்து இப்படி உள்ளங்கையில் தொட்டுட்டு இப்படி உருட்டணும். உருட்டினீங்கன்னா இந்த குலோப் ஜாமுன் உருண்டை கிராக் எதுவும் ஆகாது. ஓகே, இதே மாதிரி இந்த சைஸில் உருட்டிட்டு எல்லாத்தையும் உருட்டிட்டு காமிக்கிறேங்க. பாருங்க, நம்ம உருட்டிட்டு வரக்குள்ளே எண்ணெய் காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் ஒரு 4 எடுத்து இப்படி போடணும். மெதுவாக போடணுங்க. போட்டு எண்ணெய் லைட்டாக ஃபாஸ்ட் வச்சுக்கலாம். இது உப்புன்னு போட்டுறாதீங்க, எண்ணெய் தெரிச்சிடும். இப்படி மெதுவாக போடுங்க. அப்புறம் இன்னொன்றுங்க, நான் அடுத்தது கரும்பு சர்க்கரையில் பாகு காய்ச்சி எப்படின்னு போடலான்ட்டு இருக்கிற குலோப் ஜாமுன்னு. இது நான் ட்ரை பண்ணல. நான் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் போடுறேங்க அடுத்த வீடியோவில். போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வெளியில் மேலே வந்துகிட்டே இருக்கும். நல்லா இந்த பேட்ச் பொறிட்டுங்க. அடுத்த பேட்ச் பார்க்கலாம். இதே மாதிரி போட்டு பொன்னிறமாக பொரிச்செடுக்க வேண்டியது தான். ஜம்முன்னு சூப்பராக குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடும். வீட்லேயே செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அதிகபட்சம். நான் சொன்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதிகபட்சம் 10 நிமிஷம்தான். டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஸ்வீட்டு ஆப்ஷன் கடையில் என்ன ஊற்றுறாங்கன்னே தெரியல. இதுக்கு நம்ம எண்ணெய் இது கொஞ்சம் தவிர்க்க முடியாதான். சரி, என்னைக்காச்சும் ஒரு நாள் குட்டீஸ் ஆசைப்படுறாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம செஞ்சு கொடுக்கலாம், தப்பு இல்லைங்க. நம்ம அளவாக 1 2 சாப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம சாப்பிடாம வச்சுக்க வேண்டியதான். பசங்களுக்கு நிறைய கொடுத்துட வேண்டியதான். பாருங்கள், நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வேகணுங்க, உள்ளே வேகாது, மேலே கரிஞ்சு. எண்ணெய் ஹையாக வச்சோம்னா மேலே கலர் வந்துடும்,
உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். இது நம்ம எப்போவுமே போட்டோம்னா ஒரு சவுண்டு வரும். அது ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த புள்ளியாக இருக்கிறதெல்லாம் கம்மியாகி சவுண்டு வந்து கம்மியாயிடும். அப்போ தான் அது வந்து முழுமையாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. நான் எல்லா உருண்டைகளையும் பொரிச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா வெந்துடணும், கலரும் வரணும். அப்போ தான் போட்டோம்னா குலோப் ஜாமுன் சாப்பிட நல்லா இருக்குங்க. ஓசையில் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம போடையில் இப்படி ஓசை வந்தது, இப்போ அடங்கிடுச்சு. இன்னொன்று எல்லாமே மேலே வந்துருச்சு பாருங்கள். இதுவே உங்களுக்கு வந்து ரெடி ஆகி நம்ம எடுக்கிறதுக்கு ரெடின்னு காமிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். ஒரு தட்டிட்டு போட்டு வச்சிடலாம். இது பாகு ஆல்ரெடி ஆறிடுச்சு. நம்ம பொரிச்சது எல்லாம் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு போட்டுடலாம் உள்ள. சூடாக இருக்குதுங்க. அதாவது ஒன்று சூடாக இருக்கணும், பாகு சூடாக இருக்கணும், இல்லைன்னா பொரிச்ச உருண்டையும் சூடாக இருக்கணும். ரெண்டில் ஏதோ ஒன்று சூடு இருந்தால் ஓகேங்க. ரெண்டுமே சூடாக இருக்கக்கூடாது. அதை மட்டும் கான்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுதான் சுகர் சிரப் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போய் மாவு திரட்டி உருண்டை பொரிச்சு எல்லாம் பொரிச்சிட்டு வர்றப்போ இது ஆறி வர்றதுக்கு சரியாக இருக்குங்க. இதுதான் கான்செப்ட்டு, பேசிக்கு. அவ்வளோதாங்க. எல்லாமே ஈஸி தான். நம்ம வந்து எப்படி நுணுக்கமாக கற்றுக்கணுங்கிறதுல தான் இருக்குது. சில பேர் குலோப் ஜாமுனுக்கு பாலெல்லாம் ஊற்றி பிசைவாங்க. பால் ஊற்றி பிசைகிறது முக்கியம் இல்லைங்க, நம்மளுக்கு அது வந்து திகட்டிடுங்க, சாப்பிட முடியாது. அது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி ஆயிடும். அதனால் நம்ம இப்படி தான் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஊறி வந்துடும். இப்போ நம்ம உடனே சர்வ் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து உடனே இப்போ சாப்பிடணுன்னா ரெண்டுமே சூடாக இருக்கையில் போட்டிங்கன்னா உடனே ஊறி வந்துடும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுனா நம்ம ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம், நல்லா இருக்குங்க. சூப்பராக செஞ்சாச்சு. நீ அடுத்தது கரும்பு சர்க்கரையில் எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் சூப்பராக வரும். ஈஸியாக பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரைங்க. பாருங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். தனுகுரு விலாக்ஸை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு வந்துடுங்க. நான் போட்டோடனே நீங்கள் வீடியோவை பார்த்துடலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ஃபார் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.